ரொம்ப எடுத்துட்டாங்க. மெயினா லைக் எவ்வளவு மணி நேரம் படம்? 3 hours. லைக் பிரேக்கும் சேர்த்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ரஜினி பார்க்க நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்தது. ஆனா ஓவராலா பிளாட்டும் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. நல்ல தெரியல. ஃபைட் சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. மாசுக்கு கெத்துக்கு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனா லோகேஷ் கனகராஜ் படம் கதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிசப்பாயிண்டடா தான் இருக்கு. ரோஹிணியில பார்த்ததுனால பரவாயில்ல, ஃபேன்ஸ் தான் ஜாலியா ஃபன்னா பண்ணாங்க. பட் இதுவே வந்து வேற ஏதாவது தியேட்டர்ல போய் சீரியஸா படத்தை பார்க்கணும்னா ஃபன்னா இருக்கு. அதுக்காக ஓகே, பசங்களோட ஜாலியா கால்டா பண்ணிட்டு பாக்கிறதுக்கு சொல்லலாம். கிளைமேக்ஸ் எப்படியோ இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி கேங்கோட என்ன சொல்றோம். படம் ஆக்சுவலி வந்து நினைச்ச அளவுக்கு மோசமா இல்ல. காலைல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்தவங்க எல்லாம் வந்து நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதே எக்ஸ்பெக்டேஷன்ல வந்ததுனால நல்லா இருக்கு. நான் நல்லா இல்லன்னு நினைச்சு வந்தேன், அதனால நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எனக்கு பிடிச்சிருக்கு, கதையும் நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. அவ்வளவுதான். ஓவராலா ஓகே, அவ்வளவுதான். புரியல. நாகார்ஜுனாலாம் அடிச்சு தூக்கிட்டாரு. ஓ, நான் இந்த படத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. அவரு பாக்க செமையா இருந்தாரு, அதனால எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. ஸ்ருதி ஹாசன் எல்லாம் செமையா பண்ணிருந்தாங்க. எனக்கு அதுல 2-3 கேமியோ ரோல் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் மலையாளி, ஒருத்தர் கன்னடா. பட் சொன்னாங்க ஓகே சூப்பர் அப்படின்னு. நாங்க ஆடல, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வைப்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தோம், வருத்துதான்.